சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைய நாள் ஆங்கிலப்படி 27ஆம் தேதி 8ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு, தமிழுக்கு சர்வாரி வருடம் ஆவணி மாதம் 11ஆம் தேதி. இன்று வியாழக்கிழமை. இன்று காலை சூரிய உதயம் 6:04. ஸோ இன்றைக்கான திதி பார்த்திங்கனாக்கா, இன்றைக்கான திதி நவமி திதி. பகல் 1:16 வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கான நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மாலை 4:48 வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கான யோகம் சித்த யோகம். எந்த தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரம் கண்டிப்பாக காலை 11:45 முதல் மதியம் 12:30 வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கான ராகுகாலம் மதியம் 1:42 முதல் 3:14 வரையும். யமகண்டம் காலை 6:01 முதல் 7:33 வரைக்கும் இருக்குதுங்க. இன்றைக்கான சுபமுகூர்த்த நேரம் பார்த்திங்கனாக்கா காலை 10:45 முதல் 11:40 வரைக்கும். மாலைக்கான சுபமுகூர்த்த நேரம் கொடுக்கப்படல. தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகளாக இருந்துச்சுன்னா அபிஜித் முகூர்த்தத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். இன்றைக்கான சிறப்பு முகூர்த்தம் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக இன்றைக்கி வியாழக்கிழமை நவமி திதி. நவமி திதிக்குண்டான நாயகன் சூரிய பகவானும் வியாழக்கிழமைக்குண்டான நாயகன் குரு பகவானுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான செயற்கையான நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. திருச்செந்தூர் முருகரை இன்றைக்கி வழிபாடு பண்ணுறது மூலிமா சொத்து தகராறு, புத்திர பிரச்சனை இதெல்லாம் நீங்கிறத கண்ணால் பார்க்கலாங்க. பொருளாதாரத்தில் பெரும் பணம் எனக்கு மாட்டிகிட்ருக்கு, பண வரவு தடையாக இருக்குது, செல்வ வளர்ச்சி பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி முகூர்த்த நாளான திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுறது மூலிமா பல மடங்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போதுங்க. கண்டிப்பாக ஒரு மனை வச்சு திருச்செந்தூர் முருகர் படம் எடுத்து வைங்க, சங்கு தீபம் போடுங்க, கோமதி சக்கரம் எடுத்து வைங்க, பச்சரிசியில் மஞ்சள் கலந்து வச்சு அந்த அச்சதையை எடுத்து வச்சு திருச்செந்தூர் முருகருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி பருப்பு பாயசம் வச்சு நெய்வேத்தியமாக வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க சொத்து பத்திரத்தை வச்சு, இல்லைன்னா உங்கள் சொத்து இருக்கிற இடத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வழிபாடு பண்ணி அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் திரும்ப உங்களோட நிலத்தில் இல்லைன்னா வடகிழக்கு மூலையில் திரும்ப போட்டுட்டு வர்றது சீக்கிரமாக மனையோட பிரச்சனை குறையிறத கண்டிப்பாக பார்க்கலாங்க. அதே போல் புத்திர தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி பசுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுங்க, வாழைப்பழம் குறிப்பாக வாங்கி கொடுங்க. புத்திர தடை நீங்கிறத கண்ணால் பார்க்கலாம். புத்திர தடைக்கு என்ன பிரச்சனைன்றதை வெளிக்கொண்டு காட்டுவோங்க கண்டிப்பாக. அதே போல் பொருளாதார ரீதியான பிரச்சனையும் இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி குரங்குக்கு உணவளிப்பது மிக சிறப்பானதுங்க. அப்படி குரங்குக்கு உணவளிக்க முடியாதவங்க பசுக்கே கொடுங்க. நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு உண்டான நாளாக இன்றைக்கி அமையும். ஸோ இந்த நாளை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன் பார்க்க போகலாம். மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்கள் ராசிக்கு 8வது ராசியில் கோச்சார சந்திரன் பயணம். அதே போல் அந்த சந்திர பகவான் உங்களுடைய தன ராசியை பார்க்குறதுனால கொஞ்சம் பணம் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. முக்கிய முடிவுகள் ஒப்பந்தங்களை யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. குல தெய்வத்தின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி நாளை உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக வழிபாட்டுக்காக எடுத்துக்கிறது மேலும் சிறப்பாக இருக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி திருச்செந்தூர் முருகர் ஆஃபீஸ்லேயோ இல்லை கம்பெனிலேயோ வச்சு வழிபாடு பண்ணுறது மேலும் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் இன்றைக்கி உங்களுக்கான திறமையை காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது மறிக்கொழுந்து பூ கிடைச்சா எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, பரிசு மலையில் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்க போது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய
நாளாக இருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய நாளாக இருக்குது. கடன் சுமையால் அவதிப்பட்டவங்க அந்த கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கான வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபமிக்க நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்களும் கூட்டு வியாபாரக்காரர்களும் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக பல மடங்கு வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் சிவப்பு வண்ண மலர்கள் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது பல இன்னல்கள் பிரச்சனைகளை கடந்து வந்த நிலையில் ஒரு அனுபவசாலியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போது சுப மங்கள திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போது உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கீங்க. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி லாபமிக்க நாளாக இன்றைக்கி இருக்குங்க. கூட்டு தொழில் செய்பவர்கள் இன்னும் சிறிது காலம் நிதானத்தில் இருப்பது மேலும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் உங்களுடைய மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள் நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக வெத்தலை 2 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்க போது உங்கள் ராசிக்கு இன்றைக்கி சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதனால உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறத்துக்கான முடிவெடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சாலும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் மூத்த குழந்தைக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் புதிய எண்ணங்கள் உருவாகக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபமிக்க நாளாகவும் கூட்டு தொழில் செய்பவர்கள் சற்று நிதானித்து செல்ல வேண்டிய நாளாக இருக்குங்க. உத்தியோகக்காரர்கள் கணபதிக்கு அர்ச்சனை செய்வது மேலும் சிறப்பாக இருக்குங்க. வாழ்க்கை துணையுடன் மன மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டிய நாளாக இருந்தாலும் வீண் செலவுகளை குறைக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ப்ரௌன் கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது கருப்பு உளுந்து 11 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்ம ராசி நேயர்களே, இன்பகரமான நாளாக இருக்க போதுங்க. நீண்ட நாள் கழித்து மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த செலவுகள் தடைகள் நீங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி வராகமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது மேலும் சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற குலதெய்வ வழிபாடு மேலும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சிம்மராசி நேயர்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தையும் புதிய மிஷினரிஸ் இறக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போகுது. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. உணவு கட்டுப்பாடு மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்தியோகக்காரர்கள் கடின உழைப்புக்கான ஊதியத்தை கிடைத்தாலும் அதற்குரிய செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது மேலும் சிறப்பாக இருக்குங்க. வாழ்க்கை துணையுடன் மன மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கருப்பு முக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அது 11 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, ஆன்மீகமயமாக பக்திமயமாக இன்றைக்கி நாளை தொடங்க வேண்டியதாக இருக்க போது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி அடைய சாந்த ரூபமான அம்பாள்களை வழிபாடு பண்ணுறது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் சிலருக்கு குலதெய்வமாக கன்னிமார்கள் இருக்கீங்க. அந்த கன்னிமார்களை வணங்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்க போது வாழ்க்கையில் சில நாள்களாக கொஞ்சம் பேர் மன ரீதியான கஷ்டங்களும் ஸ்ட்ரெஸ்ஸும் அனுபவிச்சிருக்கீங்க. அதெல்லாம் நீங்கக்கூடிய காலம் வெகு விரைவில் வரக்கூடிய நாளாக இருக்க போது தந்தையாருடைய ஆரோக்கியத்திலையும் பயணத்திலையும் எச்சரிக்கையாக இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் கொஞ்ச நாளைக்கு நிதானத்தில் இருக்கிறது மேலும் சிறப்பாக இருக்க போது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபமிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது.
உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வாழ்க்கை துணையுடன் மன மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது வெண்மை நிற மலர்கள் 5 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, வாழ்க்கையில் சப்போர்ட்டே இல்லாமல் போராடிட்டுருக்கோன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டத்துக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போகுது. வாழ்க்கை துணையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. ஒரு புத்துணர்ச்சியுடன் இந்த நாளை தொடங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வெற்றி பாதைக்கு ஆன்மீக துணையோடு அடியெடுத்து வைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கொடுத்த வாக்குப்படி நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போதுங்க. ஸோ சமூகத்தில் ஒரு அந்தஸ்துக்கு வரத்துக்கான உருவாகக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போகுது. இன்றைக்கி உங்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு மாற்றத்தையும் வரும் பொருளாதார ரீதியான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகக்காரர்களுக்கும் லாபமிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தித்து வெத்தலையில் கொஞ்சம் திருநூறு இட்டு பன்னீர் விட்டு குழப்பி அதை திலகமாக இட்டுட்டு போங்க. சகலமும் உங்களுக்கு வெற்றியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களே, பேர் புகழ் அடைவதற்கான நாளாக இன்றைக்கி அமைய போது உங்களுடைய ராசியில் பாக்கியஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சாரத்தில் அமர்ந்திருப்பது பல மடங்கு உங்களுக்கு எண்ணங்களை தைரியத்தை உருவாக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. பொருளாதாரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு சாதகமாக அப்படியே முடியக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. லாபகரமான செய்திகள் இன்றைக்கி உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போது. நீண்ட நாளாக வழக்குகள் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. அதே போல் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மேலும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு தருணத்துக்கும் கோபத்தை முன்னாடி வைக்காமல் புத்தியை யூஸ் பண்ணுறது பல மடங்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபமிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் சற்று நிதானத்துடன் கையாண்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்கள் பணி சுமை அதிகமாக இருக்கிறனால கோபத்தை குறைச்சிக்கிட்டு உங்கள் வேலையை கவனிக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது கொஞ்சம் சோம்பு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் சோர்வு நீக்கி புத்துணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், சுப நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்துக்கான முயற்சியை 2 முறை எடுக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கொடுத்த வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கடன் சுமையால் பாதிக்கப்படுறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி பைரவர் வழிபாடு மூலயமா கடன் சுமை தீர்றதை கண்டிப்பாக பார்க்கலாம். சில பேர் மன ரீதியான சோர்வில் இருந்தவங்க ரிலீஸ் ஆகக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபமிக்க நாளாகவும் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி துர்கையை வழிபாடு பண்ணிட்டு நாளை தொடங்குங்க. வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. உத்தியோகக்காரர்கள் சற்று நிதானத்துடன் செயல்படுவது மேலும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இன்றைக்கி உங்களுக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது தாளிக்கிற அந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க. அந்த இலையில் வெற்றின்னு சொல்லி எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, உற்சாகமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்க போது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிப்பது லாபங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ராசிக்கு 4வது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது சொத்து பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நாளாகவும் தாயாருடன் அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதுலேயும் சத்ருஸ்தானமாகிய 6ஆம் பாவத்தில் ராகுவும் சுக்கிரனும் அமர்ந்திருப்பது
கண்டிப்பாக பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ சில குழந்தைகள், அதுலேயும் பார்த்திங்கன்னா டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஃபோனை யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி சில பிரச்சனைகளை மாட்டிக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால கம்யூனிகேஷன் விஷயத்தில் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி நாள் சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்கள் சற்று நிதானித்து பயணிக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டினாலும் சக ஊழியர்களிடம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கான முயற்சியில் அதிக முயற்சி எடுப்பது சிறப்பாக இருக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாட்டிலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் வெண்மை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பச்சை கற்பூரம் 4 எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, மேன்மையான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. நீண்ட நாள் கழித்து உங்களுடைய ஸ்தானத்தில் நீங்கள் எழுந்து நிற்பது போல் உணரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. பல இன்னல்களை கடந்து வந்தவர்கள் வெற்றிக்கான பாதையை அடியெடுத்து வைக்கக்கூடிய நாளாக இருக்க போது. கண்டிப்பாக இன்றைக்கி நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் கோபத்தை குறைச்சிக்கிறதும் சரி, அதிவேகமான வேலைகளை தவிர்க்கிறதும் சிறப்பாக இருக்குங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி மன மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாளாக இருக்க போது. சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் செய்பவர்களுக்கு மத்தியமமான நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம், கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் பட்டை ஒரு துண்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. சகலமும் வசியமாகி வெற்றி நாளாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீன ராசி நேயர்களே, நல்ல செய்தி உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. பொருளாதாரத்திலும் சரி, குடும்ப ஒற்றுமையிலும் சரி, மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போது. குழந்தைகளிடம் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பொருளாதாரத்துக்கான அதிபதி செவ்வாய் பகவான் அங்கே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது கடன் சுமைகளை குறையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. வருமானத்தில் இருந்த சிறு சிறு தடைகள் விலகிறத கண்ணால் பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மறைமுக எதிரிகள் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். நண்பர்களுடன் ஒரு லிமிட்டில் இருக்கிறது மேலும் சிறப்பாக இருக்குங்க. கம்யூனிகேஷன் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நீண்ட நாள் கழித்து ஒரு வெற்றிக்கான நாளாக அமைச்சு கொடுக்க போகுது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி நாள் கொஞ்சம் நிதானத்தை கையாள வேண்டிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போகுது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யங்கள் அதிகரித்தாலும் கண்டிப்பாக ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்வது மேலும் உங்களுடைய உறவை வலுப்படுத்தக்கூடிய நாளாக அமைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாட்டிலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம், அந்த விஷ்ணு பகவானை வழிபாடு பட்டு 5 துளசி எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.